Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. லாரன்ஸ் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன். என்னன்னா நான் கஷ்டப்படுற உறுதி ஆயிடுச்சு. நான் நல்லா இருந்து கஷ்டப்பட்டுலாம் அதோட வழி தெரிஞ்சு நான் கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு அதெல்லாம் பழகிடுச்சு. அப்படியே சரி நேரத்தை ஒன்று கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நான் என்னோட கஷ்டத்தை வெளில காமிக்க மாட்டேன். 4 பேர் நல்லா இருந்தால் எனக்கு அது போதும். அதாவது தூட்டு விட ஆள் இல்லை, சப்போர்ட் விட ஆள் இல்லை, பணம் காசு இல்லை. நானாக என்னோட முயற்சியை வச்சு நானாக தனியாண்டு போராடின தோணி ஒரு 5 படத்தில் நடிச்சிருக்கேன். என்ன அம்மா தப்பட யாரும் தந்தா ஒத்திரு 7 இடத்துல அண்ணன் இடத்துக்கு ஒரே இடத்துல தான் ஒத்திருக்கேன். இந்த அதை விட்டுட்டாங்க உத்தூர் போகிறதுக்குள்ள அண்ணன் பார்க்கணும்னு சொல்லி போயிட்டு கல்வியாக கழிச்சிட்டு இருக்கேன். இப்போ லாரன்ஸ் சார் வந்துட்டு இப்போ நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க, என்ன கேட்பீங்க, எப்படி பேசுவீங்க? ஒரே வார்த்தை, அவள் காலில் விழுகணும், அவள்கிட்ட ஆசீர்வாதம் வரணும், அவள் கல்யாணம் சாப்பிடணும். தொண்டை பண்டத்தில் போனோம்னா ஒரு வாரம் சாப்பாடு போடுவாங்க, 10 நாள் போட அம்மா பார்த்துக்க முடியுமா? இப்போ எனக்கு சாப்பாடு விட்டோன்னா ஊற்றிடுவாங்க. உன் உடம்பு நினைச்சாடா, உனக்கு பிள்ளை இருக்கிறது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க நினைப்பு வாழ்ந்துட்டு அப்படின்னா சொல்லுவாங்க. ஒரு வாரம் சவால் ஓட்டுவேன், ஒரு 1000 ரூபா வரும், அப்படியே போய் என்ன இருக்கோ அப்படிலாம் வாங்கி தர முடியும். இன்னத்துல நம்ம ஊற்றிட்டு போனா தான் அடுத்த நான் தெரியும் ஊற்றிட்டு போய். இன்னைக்கு நம்மளோட டிகே கார்த்தி அவர்களும் அவங்களோட அம்மா அவர்களும் தான் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போகிறோம். வணக்கம்மா. வணக்கம் பிரதர். பொதுவாக இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட வந்துட்டு நம்ம மித்தவங்க தான் வந்துட்டு ஹெல்ப் தேடி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம மித்தவங்களுக்கு உதவி பண்ணணும், நம்மளை விடவும் இன்னமும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஒரு இப்படி பண்ணணும்னு எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க, எதனால முடிவு பண்ணீங்க? லாரன்ஸ் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணேன். என்னன்னா நான் கஷ்டப்படுற உறுதி ஆயிடுச்சு. நான் நல்லா இருந்து கஷ்டப்பட்டுலாம் அதோட வழி தெரிஞ்சு நான் கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு அதெல்லாம் பழகிடுச்சு. அப்படியே சரி நேரத்தை ஒன்று கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நான் என்னோட கஷ்டத்தை வெளில காமிக்க மாட்டேன். இப்போ அந்த கஷ்டம் நமக்கு பட்டங்காட்டி மித்தவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும், அதை வந்து வெளியே காட்டவும் நான் வெளில காட்டிட மாட்டேன். என்னோட கஷ்டத்தை என்னோட போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அப்படியே என்னோட மனசுலேயே வச்சுருவேன். 4 பேர் நல்லா இருந்தால் எனக்கு அது போதும். இப்போ இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்துட்டு எப்போ, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அது ஒன்று என்னன்னா ஒரு டேரக்டில் தான் சொன்னார். நான் அந்த லிஸ்டா நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். நான் தீபாவளி போனத்தனை பிறப்பில் அதை நடத்தி முடிச்சு தான் நம்ம வளரலான்னு தான் ஒரு பயன் இல்லைன்னு. அப்போ டேரக்டில் என்ன சொன்னாங்க, உன்னோட முள்ளத்தில் விட்டுறாரு, தனியாக ஒரு தெல்லு வந்து உன்னோட முள்ளத்தில் பண்ணு தெரியும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக சொன்னாங்க. அந்த முள்ளத்து வெற்றில எனக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்தெந்த மாதிரி உதவிகளாக பண்ணீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அவர்? அதான் முதல்ல டிக்டாக்குன்றதுல ஒன்றில் நுழைஞ்சு இது பண்ணேன். அது இதாகலைன்னு சொல்லி கொஞ்ச நாள் 2 வருஷமாக இது பண்ணேன். அது ஏதோ க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமேல் இதாகாதனும். அப்போ அடுத்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகணுன்னு சொல்லி இது பண்ணேன். போய்கிட்டு இருக்கல என்ன செஞ்சேன்னா, இடையில அந்த டிக்டாக் பண்ணையிலேயே ஆட்டோ ஓட்டி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் ஏதாவது தொழில் கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பழகவும், வேறவங்க ஆட்டோவை வாங்கி ஓட்டி பழகவும் அப்படியே கீழே விழுந்துட்டார் தண்ணிக்குள்ளே. விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி அப்படியே உள்ள தண்ணிக்குள்ளே, ஆமாம் ஃபஸ்ட்டு டைமு தண்ணிக்குள்ளே விழுந்து இங்கே தையல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமாகி அவங்களுக்கு பணம் உடனே பேமெண்ட் பண்ணணும், எங்களுக்கு புது ஆட்டோ அப்படின்னு சொல்லி அதோடு நான் ஆட்டோவும் கற்றுக்கிறணும், இது நான் நல்லாவும் வரணும், ஏதாவது தொழில் கற்றுக்கிறேன்னு அடுத்து பழைய ஆட்டோவை வாங்கி நான் எல்லா வேலையும் பார்த்து சின்ன சின்ன வேலையில் பார்த்து கொடுத்தேன். இவர் இப்போ ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு இருந்தார். அடுத்து இன்ஸ்டாகிராமில் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கல. 7 வருஷம் கஷ்டப்பட்டேன். 7 வருஷம் அதாவது தூட்டு விட ஆள் இல்லை, சப்போர்ட் ஆள் இல்லை, பணம் காசு இல்லை. நானா என்னோட முயற்சி வச்சு நானா தனியாண்டு போராடின தோணி ஒரு 5 படத்துல நடிச்சிருக்கேன். நீங்க சென்னை வந்துட்டீங்களா? தனியா படத்துல வந்துட்டேன். இல்ல மதுரையிலேயே நான் படத்துல 5 படத்துல நடிச்சேன். 4 படம் சின்ன படம், ஒரு படம் மட்டும் பெரிய படம். அந்த படம் தீபாவளி தான் நினைச்சாவும் ரொம்ப போராடினேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். போல் தொண்டை திருச்சினாங்க. சரி இப்போ சொன்னா திருப்பாங்க, அந்த திருச்சிட்டு ஒரு நாள் பதில் தடுத்தோம், அடுத்த நாள் போராடிட்டு. அவனால் அள்ளி சாப்பிட முடியாத ஒரு விஷயம். ஆனால் ஆட்டோ நல்லா ஓட்டுவேன். அப்புறம் இப்படி இன்ஸ்டாகிராமில் இருக்கையில் என்ன நினச்சேன், ஏம்மா ரோட்டில் போகையில் என்னை இறக்கி விட போக வரமா இருக்கே. அப்போ சொன்னேன், ஏம்மா அவங்க எத்தனை பேர் சாப்பாடு பாருமா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நானும் என்னடா நம்ம என்ன கஷ்டத்துல இல்லை, நம்மளால முடியாது ஒரு ரூபாயோ 2 ரூபாயோ ஏதாவது கையில் காசு கொடுத்தா ஒரு மாதிரி நினைப்பேன். அது நம்ம பொருளாக அவங்களுக்கு தான் மனசா சந்தோஷமா இருப்பது தான் நான் பண்ணுது. அப்போ என்கிட்ட கேட்டேன், என்னம்மா பண்ணலாம்,
ஏன் வருமானம் என்ன பண்ணலாம், உன்னதை என்ன பண்ணலாம், வீட்டுக்கு என்ன செய்யலாம், நீ வந்து ஒரு ரூபா கூட எனக்கு கொடுக்க வேணாம், முடிஞ்ச அளவு நீ செய், உனக்கு முடியலை அன்னைக்கு நிலைமைக்கு சூழ்நிலை சரியில்லைன்னா என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்சதை தரேன், ஆனால் இதை நிப்பாட்டாத, சாப்பாடு கொடுக்குற நிப்பாட்டாதுன்னா. இவன் வந்து முதல்ல முதல்ல வந்து ஆரம்பமே வந்து லாரன்ஸ் சார் தான், மெயின் காரணமே லாரன்ஸ் சார் தான். லாரன்ஸ் சார் தான் குரு 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 அப்படின்னு சொல்லி அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் நானும் பண்ணணும்னு சொன்னேன். தம்பி இங்கே வா, நம்மளால இந்த சாப்பாடு, இந்த நோட்டு புக்ஸு, பென்சில் எது வேணுமோ பேனா கொடுத்தேன், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செய்யலாம். மற்றபடிக்கு நம்ம உயர்வை வந்து இன்னும் பெரிய ஆளானால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அப்போ இவன் சொன்னேன், ஏம்மா எப்படினாலும் அண்ணனை பார்த்துடணும், அண்ணனை பார்த்தா அண்ணன் கூட இருந்து நான் சேவை செய்யணும் அப்படின்னு உடனே இந்த பச்சை குத்திட்டான். என்ன 3 வருஷம் ஊற்றி நெஞ்சில் ஊற்றி என்ன அம்மா தப்பட யாரும் ஊற்றிடு 7 இடத்துல அண்ணன் இடத்துக்கு ஒரே இடத்துல தான் ஊற்றிருக்கேன். இந்த அதை விட்டுட்டாங்க. லெஃப்ட்ல ரைட் சைடுல அம்மா. ஆமா, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். உத்தூர் போறதுல அண்ணன் பார்த்து சொல்லி போயிட்டு தள்ளியா தள்ளிக்கிட்டு இருக்கு. பாப்போம் நம்பிக்கை தான் அதுதான் போராடிட்டு. இன்னமும் என்ன சொல்றேன், இன்னும் நம்மளால முடிஞ்சதை வந்து இன்னும் நல்லா பணங்காசு ஏதாவது வந்துச்சுன்னா, யாராவது உதவி பண்ணால் நம்ம ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு எல்லாருக்கும் டெய்லி வீட்டிலேருந்தே சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி, நம்ம கடையில் கூட வாங்கி கொடுக்க வேணாம், நம்ம வீட்டிலேருந்தே ஏதாவது பண்ணி டெய்லி 50 பேர்த்துக்கு நம்ம செய்வோம். எது கடையில் போய் வாங்கணும், அவங்ககிட்ட போய் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம், அதனால் நம்ம சொன்ன டயத்துக்கும் அவங்களுக்கு கொடுக்க முடியல, அதனால நம்ம வீட்லேயே செஞ்சு இது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏதாவது எங்களுக்கு உதவி சொல்யூஷன் கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, இன்னொன்று சொல்லிட்டு எல்லா தேவையான ஆசைப்படுறேன், ஆனால் காசு பணம் இல்லை, காசு வரணும்னு எழுதுக்கு மனசு வர மாட்டேங்குது, ஆனால் எல்லா தேவையான ஆசைப்படுறேன் அள்ளி உருட்ட மாட்டேங்குது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மனசு தான் ரொம்ப முக்கியமான ஒரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க கூட வந்து சாப்பிட்றது அவங்க பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ்நாட்டுல எல்லா பேரும் சாப்பாடு உருட்டிப்பாங்க, அவங்க உருட்டிட்டு தான் போவாங்க. அது வந்து அவளுக்கு எப்படி தெரியாது, நான் வந்து அவனுக்கு கல்யாணம் சாப்பிட்டோம்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க, நல்லா இருப்பா தம்பி அப்படின்னு. ஒரு வீடியோ ரீல் ஒன்று பார்த்தேன், அவர் வந்துட்டு அவங்க ஊட்டி விடுறதெல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. நான் அவனை போய் நான் தேவையான நினைச்ச விட, நான் தேவை நினைச்ச மாட்டேன். ஏன்னா எனக்குமே முன்னாடி அவனுக்கு பிறந்து வளர்ந்து வந்தவங்க அவனுக்கு எல்லாமே பார்த்துருப்பாங்க, அதனால அதெல்லாம் நினைச்ச மாட்டேன். எவ்வளோ என்றால் நான் வேற இன்னும் தேவையான ஆசைப்படுறேன். அதுக்கு லாரன்ஸனை தான் பசனோட ஆசை எடுத்து பார்ப்போம், நம்பிக்கையோட தெரிஞ்சிட்டு சார் தான் அந்த உதவி பண்ணணும். அவன் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன், சார் மாதிரி எல்லாம் பண்ணணும், இன்னும் எல்லாருக்கும் செய்யணும், எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மகிட்ட வந்து இல்லை, அதுக்கு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா கார்த்தியெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்கள் முன்னாடி வந்து இருப்பாரான்றதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு போட்டபடிக்கே கிடக்கும். நான் ரொம்ப மனசே ஒரு மாதிரிலாம் இல்லை, யாரோ என்னென்னமோ சொன்னாங்க, வேண்டாம் என்ன இப்படி வச்சுக்கிட்டு நீ ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாணம் காட்சிக்கு போக முடியல வர முடியல அப்படிலாம் சொன்னாப்புல. நான் சொல்லிட்டேன், என்னதான் இருந்தாலும் எனக்கு பிள்ளைய தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு வந்து கொண்டு வந்து இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி வந்து லாரன்ஸ் சாருடைய அவர் வளர்ச்சி தான், அவரை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு ஒரு மனசுல தோணுனதே லாரன்ஸ் சாரை பார்த்து தான். லாரன்ஸ் சார் வந்துட்டு இப்போ நேரில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க, என்ன கேட்பீங்க, எப்படி பேசுவீங்க? ஒரே வார்த்தை, அவள்கிட்ட ஆளில் விழுகணும், அவள்கிட்ட ஆட்சியாளர் வரணும், அவள் கல்யாணம் சாப்பிடணும், அவர் ஒரு ஆட்சி தான், நான் மனசார சாப்பிடணும், அவள்கிட்ட கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதில் இன்னொன்றுனா நான் தனியாக இருந்து செஞ்சுட்டு அவள் நிறைஞ்சமா நான் கூட இருந்து வாழ்க்கை அவள்கிட்ட போனால் அந்த வாழ்க்கை மாறும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவர்கிட்ட போனால் அவங்களுக்கு சந்தோஷம். அப்போ ஆட்டோ ஓட்டுறீங்க, ஆட்டோ ஓட்டுன பழகுனதுக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய பிரச்சனையா பார்த்துருக்கோம். எந்த மாதிரி பிரச்சனைனா, ஓட்டுறதுலையும் பிரச்சனை, அந்த ஓட்டி சம்பாதிக்கிறதுலையும் பொறாம, இப்படி இருந்து ஆட்டோக்காரங்கள கேவலமா பார்த்துட்டாங்க. எனக்கு அதான் மனசுல ரொம்ப உடனே கேவலமா நடத்தது. ஏன் அப்படி கேவலமா நடத்தணும்? ஆட்டோக்காரங்க அப்படி கேவலமா ஒருத்தவங்க வந்து சவாரி போறாங்க, அப்ப போகையில இவன் சந்தோஷமா ஏத்திக்கிட்டு போய் இறக்கி விடையில காசை வந்து இப்படி இப்படி எட்ட நின்று கொடுத்தாங்க. அவனால கையில வந்து வாங்க முடியாது, நடுவு கீழே விழுந்துருச்சு. அப்ப அதாவது எப்படி தெரியும், தொடாம அவனை குடிக்கிற மாதிரி. அப்ப 2 எழுத்து பிள்ளை சொல்லிட்டு என்ன சொல்லுங்க,
நான் வம்பாட உலகத்தில் அந்த 100 உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், எவ்வளோ இதாக இருப்பேன். அது சந்தோஷமாக இருப்பான். அவனை கீழே போடுறப்ப அந்த வலி வந்து அவ்வளோ அன்னைக்கெல்லாம் சொல்ல தூங்கவே முடியல. இல்லை. லைட்டுல தூட்டம்ல அவ்வளோ தூரம் அழிஞ்சு என்னமா அவனை இவ்வளோ எவ்வளோமா நினைச்சான் ஆட்டோலுமே ஓட்டணுமாமா அப்படின்ட்டு புறா உன்னோட நம்பிக்கை உனக்கு நல்ல நடக்குதா சொல்லி நான் அம்மா போட்டு வந்தானே அதோட அப்படியே வீட்டில் விட்டு அதே மாதிரி கமாண்ட்லேயும் நிறைய வரும். நாங்கள் அதெல்லாம் இவன் வந்து கேட்பேன், ஏமா என்னம்மா கமாண்டு, தமிழ் நான் படிச்சிருவேன், இங்கிலீஷில் வந்து என்ன போட்டிருக்குன்னு தெரியாது, யாராவது அனுப்பேன். நான் எம்படா படத்துல 6வது தான் படிச்சிருக்கேன். 6வது தான் படிச்சது எம்படா படத்துல எனக்கு ஒரு மெசேஜ் சொன்ன தம்பிடா எனக்கு சொல்லுவாங்க. ஃபோன் நான் குளிப்பில் நடந்துல சொல்லுவாங்க. சரி உரியா சொல்றாங்க நம்ம பேசிக்கலாம். அதை பார்த்தோம்னா அவன் வளர முடியாது. ஏன்ட்ட கேட்பேன். ஆனால் அம்மாட்ட நம்ம பிள்ளைங்களா பேசி கமாண்டில் என்னென்னமோ வரையும் நடக்குது. அதை பற்றிலாம் கவலைப்படாடா, அதெல்லாம் பார்த்தா வாழ முடியாது. உனக்கு என்ன தோணுன்னா அது சரி நான் சப்போர்ட்டாக இருக்கு சொல்லி இன்னொருத்த நம்ம சப்போர்ட்டில் தான். அம்மா தான் ஃபுல் சப்போர்ட். ஃபுல் சப்போர்ட் நம்ம தான். இன்னத்துல நம்ம உச்சிட்டு போனா தான் அடுத்த நிமிஷம் நான் தெரியும் உச்சிட்டு போய். ஏன்னா அம்மா இல்லைனா உலகத்தை தமிழ்நாடுக்குள்ள அம்மா தவிர இஞ்சி எதுவுமே தெரியல. ஏன்னா தொண்டை பண்டத்தில் போனோம்னா ஒரு வாரத்துக்கு சாப்பாடு போடுவாங்க, 10 நாள் போடுவாங்க. அம்மா பார்த்துக்க முடியுமா? இப்போ எனக்கு சாப்பாடு ஊற்றி விட்டோன்னா ஊற்றிடுவாங்க, மற்றவொன்னே ஊற்றிடுவாங்களா? கண்டிப்பாக எல்லா பசங்களுக்குமே பொதுவாக அவங்க அம்மாவனாலே ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க தான். அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா எப்படி? அப்பா டிரைவராக இருக்காரு, அவர் தனியாக இருக்காரு, நாங்கள் தனியாக இருக்கோம். அவர் சின்ன வயசுலலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டீங்க, இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. 8 இருந்தா கூட யாராவது சொல்றாங்க, உன் பையன் கூட போட்டோ எடுக்கிறேன், உன் பையன் சினிமாவில் நடிக்கிறேன் பார்த்தேன்னா உடனே யாராவது தெரியாதவங்க வந்தா இது ஏன் பையன் ஏன் பையன் ஏன் பையன், அப்போ வந்து இப்படி இருக்கான், கால் இப்படி இருக்கு, கை எவ்வளவோ பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்துட்டு அவர் சந்தோஷப்பட்டு அது ஏன் பையன், யாராவது பேசினா அது ஏன் பையன் ஏன் பையன் உடனே ஓடுறாரு. என்னை மட்டும் நான் கவலைப்படுத்தினா அந்த உள்ளோட எழுந்திருக்க மாட்டேன். என்னை மட்டும் நான் கவலைப்படுத்தினா அந்த உள்ளோட எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. நான் கவலைப்படுறதில்ல, நான் கவலைப்படாமல் இருக்கிறேன். என் அம்மா சொல்கிறாங்க, ஏன்னா உன் உடம்பு நினைச்சாடா உனக்கு பிள்ளை இருக்கிற எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவங்க நினைத்து வாழ்ந்துட்டாங்களா சொல்கிறாங்க. இப்போ 2 ஆட்டோ இருக்கு, என்னோட பிள்ளை எவ்வளோ பேர் சாப்பாடு வழி இல்லாமல் ரோட்டில் படுக்கிறது, அதை பார்த்து நீ உணரு, அதை பார்த்து நீ வாழ்ந்துட்டாங்க. இல்லைல்லாம் ஒன்றும் 4 பேருக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒன்று மனத்தில் வந்து இன்னும் எல்லாம் பண்ணணும் வேறு அப்படியே மனத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்ன காய்ச்சிட்டா இல்லை உண்டு லேட் ஆகும் நம்ம பண்ணோம்னா ஒரு வாரத்துக்கு தகவல் ஓட்டுவேன், ஒரு 1000 ரூபா வரும். அப்படியே போய் என்ன இருக்கோ அப்பெல்லாம் வாங்கி தர முடியும். மட்டும் சந்தோஷமா என்கிட்ட வாங்கிக்கிருவேன். இல்லாத அன்னைக்கு ஏமா இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு காலையிலே எதுனா என்னப்பா அப்படின்னா என்கிட்டலாம் இல்லைப்பா அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சரி அப்படியே ஒரு மாதிரி சோர்வாயிடுவேன். உடனே கையில் எடுத்து இந்த 1000 ரூபா 500 ரூபா நின்று அப்பாடி இப்போதான் நிம்மதி, நான் முதல்ல அந்த வேலையை பார்க்கணும். கவலைப்படல, 4 பேர் நல்லா அது ரொம்ப சந்தோஷம், எனக்கு அப்படி பிடிக்கும். இந்த காலத்து ஏண்டா தொலை பண்றோம், நம்ம இருக்கிற சத்தத்தில் எல்லாம் தேடல அப்படின்னா எல்லா பேரும் தேட்டுருக்காங்க. நம்மளே ஒரு வழி இல்லாம கேட்டாங்க. இதுவும் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, நீங்களே கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்டாங்க. அது கேவலமா பேசுறாங்க. நாங்க சொல்லிட்டோம், நாங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ரோட்ல, அதாவது இவன் ஆட்டோவை பார்த்தனே இன்னைக்கு நமக்கு இவங்களை சாப்பாடு கொண்டு வராங்க. அதான் அந்த காலையில் என்னை போனே கேட்பேன், என்னங்கய்யா சாப்பிட்டீங்களா எல்லாரும் அப்படின்னு. காலையிலேருந்து இன்னும் சாப்பிட பண்ணி எப்படினாலும் வந்துடுவேல, அதனால தான் நாங்கள் யாருமே கொடுக்கல, நாங்களும் விட்டோம். அப்போ அந்த பசிங்கிறது வந்து இருக்கவங்க இல்லாதவங்க யாருமே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே இதுதான். அப்படியே ஓடியாந்து அவனை கட்டி பிடிச்சி கொடுக்கம்னே அவனை நீ நல்லா இருப்பப்பா நீ பிள்ளை மாதிரி அப்படின்னு அவங்க இது பண்ணி அழுகலை. நமக்கு சந்தோஷமாக இருக்கும், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றிருக்கோம் நம்ம. அப்போ வந்து இப்படி இருக்கானேன்னு வருத்தப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து இத்தனை பேரோட இதுவும் ஆசீர்வாதமும் அவனுக்கு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருக்குறள் ஒன்று இருக்கும்ல, இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த இடத்துக்கு வரப்போ ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த இடத்துக்கு வரும்போது அம்மா என்னம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உனக்குலேருந்து வருத்தம் இங்க வர்றதுக்கு, இப்போ உங்க இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப மனசு சங்கடப்பட்டேன். நான் என்ன நினைக்கிறேன், கஷ்டப்படாம வாழ முடியாது, கஷ்டப்பட்டாதான் ஒரு ஸ்டெப்பு எடுத்தாதான் நம்ம வளர முடியும். அதனால நம்ம தெரிஞ்சு ஒரு ஸ்டெப்பு வர்றா சும்மா நல்லா வானா எப்படி வரும், ஒரு ஸ்டெப்பு போடு கண்டிப்பா உனக்கு என்ன நடத்தும். அதுதானே அந்த மைண்ட் வந்த தெரியும். நம்ம என்னன்னா அவங்களுக்கு தெரியும் தந்து நம்ம அழியக்கூடாது. நான் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு வந்தேன். நான் ரொம்ப புலம்பு நம்மாட்டேன், ஏன்னா பாவம் நம்மளை நம்பி கூப்பிட்டுருந்தானே இப்படி. அதாவது என் மேலே வச்சுட்ட பார்த்தோம் நான் அதிகமாக குடிப்பேன். என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தேன்னா ஒன்று நீங்கள் உத்திலே தான் உத்தில குடிச்சிருவேன், அந்த அளவுக்கு நான் பாசமாக இருப்பேன்.
இப்போ சின்ன வயசுல இப்போ ஓரளவுக்கு பக்குவம் வந்திருக்கு. இப்போ சின்ன வயசுல வந்துட்டு இவரு வளர்த்துறதுக்கு லைக் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் லைக் ரொம்ப கஷ்டமா அதாவது இருந்தது. பிறந்த அன்னைக்கு அழுதான் 30 நாள் வரைக்கும் அழுகவே இல்லை. அப்போ டாக்டர்லாம் இன்னைக்கு அப்போ வீட்ல எல்லாம் வெளியெல்லாம் அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகணும், இன்னைக்கு அழுதாலும் சரி அழுதலாம் சரி. அப்போ டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஏமா இன்னைக்கு அழுதாலும் இன்னைக்கு அழுதா பாப்பமா, இல்லைன்னா தூக்கி போட்டு போங்கம்மான்ட்டாரு. போட்டு போகணும் பெத்து குப்பையில போட்டுட்டு போங்கம்மா, நீ ஓயாமலாம் அது ஒன்றும் இல்லைம்மா, தூக்கி போடுங்கம்மா அப்படின்ட்டாங்க. அப்போ கண்ணை கட்டி, கருப்பு கலர் கண்ணை கட்டி, பிறந்த அன்னைக்கே மஞ்சக்காமலை 3 நாளையே அழுக மாட்டான். மஞ்சன்னு இருப்பேன். எனக்கு மஞ்சக்காமலை இல்லை, கண்ணை கருப்பு கலரில் கட்டி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த கரண்டில் போட்டுருவாங்க. நம்ம டயத்தை பார்த்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கரண்டை போடணும். திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு இவனை கொண்டு போய், அப்போ அன்னைக்கு 30 நாள் கழிச்சு அழுகவும், இதோட கொண்டுட்டு போயிருங்கம்மா, வெளியிலேருந்து ஒரு டாக்டர் வந்து பார்த்துட்டு, சரி இதோட கொண்டு போயிருங்க, இனிமேல் இங்கே வச்சிருக்காதீங்கன்ட்டாங்க. அப்போ 100 வால்ஸு லைட்டு, இயற்கை காற்று படக்கூடாது, அதாவது வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்கானோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி 100 வால்ஸு நிறையா ஒரு 3-4 பல்ப்பை வச்சு சின்ன டப்பாவில் போட்டு, டப்பாவோட தான் தூக்கணும், டப்பாவோட தான் இது பண்ணணும். இவனை வேறு கீழேலாம் இது பண்ண முடியாது, குளூண்டாக இருப்பேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பார்த்தோம். ஒரு 6 மாதம் கழிச்சு அதே டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போனேன். அப்போ அக்காவும் நானும் போயிருக்கோம். இது யாரும்மா இந்த பையன் புதுசாக இருக்கேன் அப்படின்னு. சார் நீங்கள் எவனை குப்பையில் போட சொல்றீங்களோ அப்படி என்னம்மா சொல்கிற அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் வந்து ஒரு தலையே நிற்காமல் இருந்துச்சு. ஆள்லாம் நல்லா வந்துட்டார். 12 வயசில் தலை நின்றுச்சு. 16-17 வயசில் தான் நடந்தேன். நான் ஸ்கூலுக்கு போயில தூக்கிக்கிட்டே போகணும். இந்த தலை ஒரு பக்கம் போகும், கால் ஒரு பக்கம் போகும், தலையே நின்றுச்சு. 16-17 வயசு தான். நான் 16-17 வயசு இருக்கும். நடக்கல. ரொம்ப எல்லாரும் விளையாடுவாங்க, வைப்பாங்க. இவன் இப்படி பார்த்துக்கிட்டே எனக்கு தெரியல, அந்த இது உணர்வுமே தெரியல. 17 வயசுல தான் எனக்கு வந்து ஒரு 10 வயசு. அப்போ நான் 1ஆவது 5ஆவது வயசு படிச்சு நல்லா படிப்பு ஏறிச்சு. இடையில ஒரு ஸ்கூல்ல பிரச்சனை இல்லைன்னா வந்து வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனைனால அவனுக்கு பிடிக்கல, அதனால அதை படிக்க விடாம ஆக்கிட்டாங்க. இந்த படிக்கல நான் ஏதாவது ஒரு லெவல்ல வந்திருப்பேன். அவரு இவனை தூக்கி கீழே அடிச்சு போட்டு ரொம்ப இதாயிடுச்சு. அதுல வந்து இவனுக்கு திரும்ப வந்து இதாயிருச்சு. ஏன் தூக்கி அவரு கொஞ்சம் கோவத்துல வந்து குடி பழக்கத்துல வந்து ரொம்ப தூக்கி போட்டாரு. அப்படியே தெத்து போயிட்டு சொல்லிட்டாங்க. அந்த ஆட்கள் தூக்கி போயிட்டு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு தாண்டி அந்த சாப்பாட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து முன்னாடி வந்து பிள்ளைய தான் வந்து நம்ம அப்பா அம்மாவை பேரை சொல்லி இன்னாரு பிள்ளைய வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எங்கே போனாலும் சரி அம்மா வர்றாங்க, மதுரை டிகே கார்த்தியோட அம்மா வர்றாங்க அப்படின்னு சொல்லலை. எனக்கு சாப்பிட வேணாம், எது வேணும், இந்த சந்தோஷம் ஒன்று போதும், நம்ம சாகிற வரைக்கும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை வந்து இந்த பேர் எடுத்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இவன் இந்த அளவுக்கு வருவானா, நம்ம பிறந்தோம் இருந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம பூமியில் பிறந்ததுக்காக ஒரு அடையாளம். நம்ம எதையும் கொண்டு போகிறதில்ல, எதையும் கொண்டு வரதில்லை. அதனால் இப்போ தம்பி வந்து ஒரு அடையாளத்தை தேடி இருக்கான். இன்னைக்கு இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பார்த்து லாரன்ஸ் சார் தான் என் பையனுக்கு ஒரு வழி பண்ணணும். இப்போது நான் ஒரு ரீலில் பார்க்கும்போது நீங்கள் கேக் கட் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்தேன். உங்களுடைய அந்த நண்பர்கள்லாம் வந்து நாங்கள் ஃபேன்ஸாக நண்பர்களாக யார் அவங்க? இன்ஸ்டாகிராமில் வந்து 1 லட்சம் ஃபாலோஸ் வந்துச்சு. அது வந்து நம்ம அதாவது இவன் ஃப்ரெண்ட்ஸோ செட்டோ யாருமே கிடையாது, அவங்க யாருன்னே தெரியாது. ஃபாலோஸ் பண்ணவங்க எல்லா ஊர்ல இருந்து வந்து ப்ரோ நீங்க எதுவும் பண்ணக்கூடாது மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க சும்மா வந்து நில்லுங்க, எல்லாமே அவங்க செலிப்ரேட் பண்ணி. அதாவது நான் நடத்து ஒரு வாரத்தில் பண்ண வேணாம்னு நான் நல்லா செலவு நான் பார்த்துக்குவோம். அம்மாவை மட்டும் வந்தா போடணும்னா நார்மலத்தை தும்பலாலாம் நடத்த போட்டு தும்பலாவே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ள போற ஒரு 30% அடிக்கலாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளுக்கு தான் 30 பேர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ற ஆளு. அந்த இடத்துல வந்து அவ்வளோ யாருன்னே தெரியாது எந்தெந்த ஊர்கள்ல இருந்து அவங்களா பேசி அவங்களுக்குள்ள பேசி நம்ம எல்லாரும் டிகே கார்த்தியனுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் நிற்கிறோம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கே அப்படியே புதுசாக ஏதோ இது பண்ண மாணிக்கு இருந்துச்சு. அந்த பசங்களும் அம்மான்னு ரொம்ப என்னோட வாழ்க்கையில வந்து இப்படி கொண்டாட பார்த்ததால இப்பதான் முன்னோட ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்த அன்னைக்கு, அதாவது மறக்கவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம். அந்த பசங்க வந்து ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றாங்க, சாப்பாடு போட முடியுது வீட்டில் என்ன போடுறீங்க, சாப்பாடு உதவி பண்ணுறீங்களா, ஏன் வீடியோ போடுங்க. அது ஏன் போடுறேன்னா என்னை பார்த்து 4 பேருக்கு தெரியல படுத்து
நீங்கள் யாருத்தாலும் தெரியல, நான் அதுக்கு தாண்டா வீடியோ போடுறேன். நான் அந்த வீடியோ தந்தா நான் சாப்பாடுனா கொடுக்கல, ஏன் இந்த வீடியோ தான் நான் என்ன வேணா பண்ணலாம்ல, ஏன் சாப்பாடு கொடுக்குறது, நீங்கள் சாப்பாடு போகிற மாதிரி ஏன் வீடியோ பண்ணுறது, உங்களுக்கு கொடுக்க மனசுன்னா கொடுங்க. நம்மளை பார்த்து மித்தவங்களும் அதுதான் அந்த வீடியோ போடுறது. என்ன கூட பெரிய பெரியாருனா சாப்பாடுலாம் கொடுக்காம வீடியோ எடுத்து ஏன் அவங்களுக்கு சேர்க்கலாம்ல, ஏன் நம்மகிட்ட ஒன்று சேர்க்கலாங்க. அப்போ ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு, என்ன அப்படிலாம் பேசினான்னு சொல்லி என் அம்மாட்ட சொன்னேன். என்னவா இந்த தடவை அப்படிலாம் பேசுவான்னு. அப்போ அம்மா என்ன சொன்னா, இது பேசலாம் பேசட்டும்டா, இது தெரியல யாருக்கு பிடிக்கல, பால் பேசிட்டு வளரக்கூடாதுன்னு நினைக்கலாம் பால் அப்படி எல்லா பேரும் இருக்காங்க நம்ம உள்ளுக்குள்ளேயே. அப்போ என்னன்னா அவங்க முன்னால் வாழ்ந்து காமிக்கணும், அது போராடுவோம் அப்படின்னு தான் நான் பொறுமையாண்டு போராடுது. நடிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்க. ஸோ எப்போ அந்த சின்ன வயசுல வந்து ஒரு யாராவது ஒருத்தவங்களை பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, இவங்கள மாதிரி நடிக்கணும், இல்லை இவங்க படங்கள்லாம் பார்த்து சார் தான் அது லாரன்ஸ் சார் தான் இல்லை அதே பிடிச்சிட்டுனா அவர் படம் நடிப்பு தனிப்பட்டல என்ன ஒரு பத்தையில ஒரு சொட்டு தண்ணி அழுத விடாம அவன் நல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு அதுதான் நான் என்ன ஒரு பத்து அவனை திரும்பி ஒருத்தர் பண்றானே அப்படின்னு அவங்க சந்தோஷப்படணும். புரியல அவனு இப்போ யாரும் பண்றான்ல, அவர் பண்றப்ப யாருமே நல்லா சந்தோஷமா இருக்கணும். அப்ப அந்த சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிச்சுப்பா வேலை. நம்ம பசங்களுக்குல அவர் நல்ல பிள்ளை பார்த்துக்கலாரு, நம்மள ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு மனசுல தோணுச்சு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அம்மாட்ட அவங்க 100 ரொம்ப அப்போ புரியுங்க. அப்புறம் நானும் ஆட்டோ ஓட்டு நானா பழகி, அப்போ அம்மா வருமானத்தை எதிர்பார்த்தாம்மா நான் மக்களுக்கு ஒன்று நாளைக்கு செஞ்சுட்டு அடுத்த படம் அப்போ உனக்கு என்ன தோணுன்னா தெரியாது. நான் இப்போ இவ்வளோ தூரம் தெரியலன்னா யாருன்னு தெரிஞ்ச பார்த்தீங்க. கண்டிப்பா நீங்க அதாவது வந்துட்டு இருக்கிறத வச்சுட்டு நிறைய இருக்கு, அதனால நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொன்று ஒருத்தர் கேட்டாரு, என் கையில் காசு இல்லை, என் கையில் காசு இல்லை. அப்போ ஒரு அண்ணன் கேட்கல, ஒரு கேட்ட கேள்விங்க, தம்பி இவ்வளவு தெரியல, உங்கள் கையில் காசு இல்லை, தெரியல காசு இல்லை, இல்லைன்னா ஒருத்தர் சாப்பாடு தரலாம் கேட்பேன். அப்போ சொன்னேன், இல்லை ஆட்டோவோ இல்லை தெரியலோ அடமாட்டத்தில் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஒரே வார்த்தை அப்படி தான் சொன்னேன். அவர் அந்த சொன்ன வார்த்தை என்ன சொன்னாங்க, நல்லா இருப்பியா சொன்னாரு. 10 ஒரு வார்த்தை சொன்னப்பா யோசிச்சுட்டாம உன் நல்ல மனசுல நல்லா இருப்பா சொன்னாரு. இல்லைன்னா இந்த ஆட்டோ நான் அடமாட்டலாம் கொடுத்தாலும் நான் ஏதாவது காசு எடுப்பேன்னா திருப்பி தெரியல. நான் கஷ்டப்பட்டாலும் நம்ம எனக்கு சாப்பாடு என்கிட்ட கேட்டாம நான் அவனுக்கு கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் பண்ணேன். அப்படி அவள் தேட்ட தேடிச்சு இந்த சொல்லி மனசுக்குள்ளே வச்சிருங்க. அவள் தேட்ட தேடிச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லாரன்ஸ் அண்ணாவே வந்து ஒன்று சொல்லியிருந்திருப்பாரு. அதாவது வந்து தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மம்னு சொன்னது வந்துட்டு தனக்கு அப்புறம் வந்துட்டு தானம் தர்மம் பண்ணுறதில்ல, தன்னை தாண்டி தன்னுடைய கெப்பாசிட்டி தாண்டி வந்துட்டு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற உழைப்பு ஆட்டோ ஓட்டி இவ்வளோ பேத்துக்கு வந்துட்டு பண்ணிகிட்ருக்கீங்க, நடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க. அம்மா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க, உங்களுக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்காங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கரெக்டாக சரியாக அமைஞ்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய ஹைட்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணி உங்களுக்கு வாழ்த்துறேன் SS மியூசிக் சார்பாக. நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.